இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆவி பிடிக்கிறதுக்கு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. நம்ம கார்டன்லேயே உள்ள லீஃபை பறித்து நம்ம வந்து இந்த ஆவி பிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஓமவல்லி இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. இந்த ஓமவல்லி இலையை பறிச்சுக்கணும். ஃபுல்லாக இது ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ துளசியிலையும் ஒரு கொஞ்சம் பறித்து வச்சுக்கணும். துளசியும் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை நல்லா இது துளசியை சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. பறிச்சுக்கிட்டு இந்த லெமன் லீஃப் இருக்குல்ல அதையும் வந்து நல்லா இது கொஞ்சம் போட்டுக்கிட்டால் அதுவும் ரொம்ப நல்லது. இந்த லெமன் லீஃபும் கொஞ்சம் பறிச்சுங்க. இது பறிக்கையிலே அப்படி மணக்கும் இந்த இலையெல்லாம். இதை போட்டுட்டு நல்லா இது வந்து ரொம்ப நல்லது. இந்த காது இந்த சைடு அப்படியே நீர் கோத்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் ஆகும் இது. இதில் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் லீஃபு. இதெல்லாம் கொட்டிடுச்சு இந்த இலையெல்லாம் இந்த காற்று அடிக்குதுல்ல அதுக்கு. இதில் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இது உடனே நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள் கிளைமேட் எப்படி மோசமாக இருக்குன்னு. இப்போ தண்ணியை நல்லா இது ஒரு அரை இது பிடிச்சிக்கிட்டு இந்த இலையெல்லாம் இந்த இலையை பிச்சு போட்டுக்கணும் லெமன் லீஃப். அப்போ தான் சாறு இறங்கும். பிக்கி இலையை எப்படி மணக்கும். இது நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த இலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். இது நல்லா கொதிச்சோன்னே ஒரு டம்ளர் கூட நம்ம எடுத்து குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது இது கூட. எல்லா லீஃபையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கணும். அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்கவுடனே ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இதை கொண்டு வச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நல்லா ஆவி வந்த பிறகு எடுத்து கொண்டு வச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிடணும். மூடினா நல்லா வேர்க்கும். எடுத்து டவலை எடுத்து துடைச்சிக்கிட்டே இருக்கணும். திருப்பி எடுத்து பிடிக்கணும். இப்போ மீதம் இருக்கிறத பச்சை தண்ணி கலந்து கால் வச்சா ரொம்ப நல்லது.